ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னா ஷாய் துக்குடா தான் பண்ண போகிறோம். இந்த ஷாய் துக்குடா பார்த்திங்கன்னா ஹைட்ராபாத்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மொகலாய டெசர்ட் ரெசிபி தான் இது. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்ததான் நான் எந்த வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ரை பேனில் 1/2 லிட்டர் நல்லா திக்கான பால் எடுத்துகிட்டு பாலை கொதிக்க வச்சிடணும். பால் நல்லா கொதி வந்ததும் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸில் பாதாம், பிஸ்தா, முந்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் குங்குமப்பூவும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 3 பிரெட் துண்டு எடுத்திருக்கேன். இந்த 3 பிரெட் துண்டையும் நான் முக்கோணமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேஃபில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களுடைய இஷ்டம். இதை நான் ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறேன். மோஸ்ட்லி இதை பார்த்திங்கன்னா நெய்யில் தான் பொரிச்சு எடுப்பாங்க. நெய்யில் பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட தாராளமாக நெய் இருந்ததுன்னா நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்ச பிரெட் துண்டுக்கில் சுகர் சிரப்பில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா டீப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாலை கொதிக்க வைக்கக்குள்ளே எப்பயுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். ஸ்பீடாக வச்சு கொதிக்க வைக்காதீங்க. பால் தீஞ்சிருச்சுன்னா அதனோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. சைடில் அப்பப்போ ஆடைகள் படியும். அந்த ஆடைகளை எடுத்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா கொதித்து மில்க் மெய்டு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ரப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெட் துண்டுகள் மேலே ரப்டி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸை தூவி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.